ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஜென்டாக் சேனல். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, சிகப்பு தண்டங்கீரை கடையில் பார்க்க போகிறோம். சிகப்பு தண்டங்கீரை இது. இப்போ இதை நம்ம குட்டி குட்டியாக கட் பண்ணி எடுத்துக்கலாம். வேர்கிட்ட இருக்க தண்டை நம்ம கட் பண்ணி தூர எடுத்துகிட்டு இலைக்கிட்ட இருக்கிற கஞ்சி தண்டை மட்டும் யூஸ் பண்ணிக்கலாம். சிகப்பு தண்டங்கீரை இது. இப்போ இது எல்லாத்தையும் நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாம். தண்டை எல்லாத்தையுமே நம்ம யூஸ் பண்ணணும் பண்ணிக்கலாம், யூஸ் பண்ண வேண்டாம். உங்களுக்கு இலை மட்டும் வேணும்னா நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். இன்றைக்கி நம்ம தண்டைங்கீரையில் கொஞ்சம் தண்டை சேர்த்து தான் யூஸ் பண்ண போகிறோம். இந்த மாதிரி கட் பண்ணிக்கோங்க. இலை கூட இருக்கிற தண்டை எல்லாத்தையும் நம்ம இந்த மாதிரி கட் பண்ணிக்கலாம். மீதி இருக்கிற தண்டை தூர போட்டுக்கலாம். தண்டும் சேர்த்தா இன்னும் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். இந்த மாதிரி எல்லா இலையும் கட் பண்ணிக்கோங்க. குட்டி குட்டியாக இருக்கிற எல்லா கீரையும் இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ இதை ஒரு குக்கரில் வச்சு நம்ம அவிச்சு எடுத்துக்கலாம். 2 டம்ளர் தண்ணி சேர்த்துருக்கோம். இல்லைன்னா கீரை முங்குற அளவுக்கு நீங்கள் தண்ணி ஊற்றிக்கோங்க. 10லேருந்து 20 பொடி உள்ளி சேர்த்துருக்கேன்னா. பெரிய உள்ளி சேர்க்க வேண்டாம், சின்ன வெங்காயம் சேர்த்துக்கோங்க, அப்போ தான் டேஸ்ட்டாக இருக்கும். இது கூட நான் 2 தக்காளி கட் பண்ணியிருக்கேன், 4 மிளகாய் சேர்த்துருக்கேன். இப்போது நம்ம ஒரு 2 டேபிள் ஸ்பூன் ஜீரகம் சேர்த்துக்கலாம். இதுக்கப்புறம் மிளகு பொடி சேர்த்துக்கலாம். 1 டேபிள் ஸ்பூன் மிளகு பொடி இப்போ சேர்த்துருக்கேன். கூடுதலாக சேர்க்கணுன்னா நீங்கள் சேர்த்துக்கோங்க மிளகு பொடி. இப்போ இது எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. மிக்ஸ் பண்ணிவிட்டு குக்கரில் விசில் போட்டு மூடி வச்சுக்கலாம். 2லேருந்து 3 விசில் வர வரைக்கும் நல்லா வேகணும். தண்ணி முங்குற மாதிரி நல்லா கீரை வச்சுக்கோங்க. முங்கலைன்னா இன்னும் கொஞ்சம் தண்ணி சேர்த்துக்கோங்க. இப்போ இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். இப்போ தண்ணி நல்லா கீரை ஃபுல்லாக கரெக்டாக இருக்குது. இப்போ இதை நம்ம மூடி வச்சு விசில் போட்டு எடுத்துக்கலாம். 3 விசில் வச்சு நான் எடுத்துருக்கேன். பருப்பு சேர்க்கணுன்னா நீங்கள் பருப்பு சேர்த்துக்கலாம். இன்றைக்கி நான் பருப்பு சேர்க்கலை. இது கூட நம்ம கரைச்சி வச்சுருக்க புளி தண்ணி சேர்த்துக்கலாம். தேங்காய் பால் அரைச்சி வச்சுக்கோங்க. ஒரு கொஞ்சமாக தேங்காய் அரைச்சி அதையும் சேர்த்துக்கலாம். இப்போ இதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. மத்து வச்சு நல்லா கடைஞ்சி எடுத்துக்கோங்க. கடைஞ்சி எடுத்துகிட்டு இப்போ நம்ம அடுப்பில் வைக்க போகிறோம். 10லேருந்து 20 நிமிஷம் நல்லா வேகணும். தண்ணியெல்லாம் கொஞ்சம் நல்லா வற்றணும். நம்ம கீரைக்கு நிறைய தண்ணி வச்சு வேக வச்சுருக்கிறதுனால கொஞ்சம் தண்ணியாக இருக்குது கீரை. இது எல்லாமே தண்ணி நல்லா கெட்டியாக வரணும். அந்தளவுக்கு தண்ணி வற்றி கெட்டியாகிற வரைக்கும் நம்ம அடுப்பிலே வச்சுக்கலாம். நல்லா மத்து வச்சு கடைஞ்சி விட்டுக்கோங்க. இந்த மாதிரி நல்லா கடைஞ்சதுக்கப்புறம் நம்ம அடுப்பில் வச்சு வேக வச்சு எடுத்துக்கலாம். கீரைக்கு முதல்ல உப்பு சேர்க்க வேண்டாம். அவிச்சு எடுத்ததுக்கப்புறம் நம்ம உப்பு சேர்த்துக்கலாம். இப்போ அவிச்சு எடுத்தாச்சு. இன்னமும் நம்ம இதில் உப்பு சேர்த்துக்கலாம். நீங்கள் எவ்வளோத்துக்கு எவ்வளோ நல்லா கடையிறீங்களோ அந்த அளவுக்கு கீரை நல்லா மசிஞ்சு கொடுத்துரும். இப்போ இதை நம்ம உப்பு சேர்த்துக்கலாம். 1 டேபிள் ஸ்பூன் உப்பு சேர்த்துருக்கேன். சிகப்பு தண்டங்கீரை இந்த மாதிரி நமக்கு நல்லா ரெட் கலரில் பீட்ரூட் கலரில் தான் நமக்கு கிடைக்கும். இந்த மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. ஒரு 10லேருந்து 20 நிமிஷம் நல்லா வேகட்டும். பாருங்கள், இந்த அளவுக்கு சிகப்பாக தான் நமக்கு கிடைக்கும். இப்போ இதை நம்ம அடுப்பில் தாளித்து ஊற்றிக்கலாம். ஒரு பேனில் எண்ணெய், கடுகு, வெங்காயம், கருவேப்பிலை, மல்லி இலை எல்லாம் போட்டு தாளிச்சுட்டு நம்ம இது உள்ளே சேர்த்துக்கலாம். இப்போ இதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இது நல்லா கொதிக்கட்டும். சிகப்பு தண்டங்கீரை ரெடி ஆகிடுச்சு. பாருங்கள், இந்த மாதிரி நல்லா கெட்டியாக ஆகிற வரைக்கும் நீங்கள் நல்லா வற்ற வச்சுக்கோங்க. உங்களுக்கு தண்ணியாக வேணும்னா நீங்கள் தண்ணியாக வச்சுக்கலாம். இல்லை கெட்டியாக இருக்கணும் அப்படின்னா இந்த மாதிரி நல்லா கெட்டியாக வச்சுக்கோங்க. சுவையான மற்றும் ஆரோக்கியமான சிகப்பு தண்டங்கீரை ரெடி ஆயிடுச்சு. நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். தேங்க்யூ.